ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாம் சங்கீஸ் கிச்சன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் பிரியாணி நாம் இந்த மாதிரி சமைக்கிறப்ப ரொம்ப ஸ்பீடாகவும் சீக்கிரமாகவும் சமைக்க முடியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம 2 டம்ளர் அரிசியை தண்ணியில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெஜ் ரைஸ் செய்கிறதுக்கு 2 டம்ளர் அரிசியை தண்ணியில் போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், பிரிஞ்சி இலை, வரமிளகாய், சோம்பு, அன்னாசி மொக்கு, கல்பாசி, பட்டை, ஏலக்காய் இதையெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். கூட 3 தக்காளியும் வச்சு அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கீரை, புதினா எடுத்து வச்சுருக்கோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், மிளகாய் போட்டுட்டோம். இப்போ 3 தக்காளி இதில் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணுறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் நாம் இந்த பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கையும் கொட்டிட்டோம். அதையும் கலரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வணங்கினதும் நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு கலரிட்டு இருக்கோம். இந்த மெத்தடில் நாம் வெஜ் பிரியாணி சமைக்கிறதுக்கு நாம் எந்த ஒரு பொடியும், பேக்கெட் பொடியும் யூஸ் பண்ணல. எல்லாம் நாமளே அரைச்சி தான் ஊற்றுறோம். அப்புறம் இது உடம்புக்கு காய்கறிகளும் இருக்கிறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக சமைச்சிடலாம். இப்போ கேரட், பீன்ஸில் கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறமா இது தயிர். ஃப்ரெண்ட்ஸ், தயிரில் இருக்கிற ஆடை மட்டும் எடுத்து நாம் இப்போ அதுக்கு போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் தயிரும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணிக்கு நம்ம இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டோம். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் அதையும் அரைச்சிட்டோம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். இதில் குழந்தைங்க எதையும் எடுத்து போடவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஈஸியான மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி ஊற்றிட்டோனாலும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதையும் இதில் இப்போ கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கலரிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டிருந்தோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் 4 டம்ளர் ஊற்றக்கூடாது, 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1 2 ஒரு 1/2 டம்ளர். போதும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சுட்டு நம்ம ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சீக்கிரமாக சமைச்சிடலாம் வெஜிடபிள் பிரியாணி. என்ன பண்ணியிருக்கோன்னா, வெண்ணெய் போட்டு
வெங்காயம் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் அரைச்சி இதில் ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம வந்து கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அதையும் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தயிர் ஆடையோடு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொத்தமல்லி கீரை புதினா கீரை கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் போட தேவையில்லை, எந்த பொடியும் போட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கலர் இருக்குது பாருங்கள். இது வந்து ஈஸியாக சீக்கிரமாக இந்த மாதிரி சமைச்சோன்னா சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூல் டைமுக்கு கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு சீக்கிரமாக சமைக்கலாம். இந்த மெத்தடில் சமைச்சு பார்த்துட்டு எங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக சமைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சன் சங்கீஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.